வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். கதையோட பேரு மழைக்காக காத்திருந்த விவசாயி. ஒரு பண்ண நல்ல வேலை செய்யணும்னா என்னலாம் தேவைப்படும்னு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த கதை மூலமா ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, நம்ம கதையில வந்து முக்கியமான ஆளை பார்க்கலாமா? இவர்தான் அந்த விவசாயி. ரொம்ப ஆர்வமா இருக்காரு பாருங்க. அவரோட வேலை எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடடா, நம்ம விவசாயி எவ்ளோ தயாரா இருக்காருன்னு பாருங்களேன். இழுக்கிறதுக்கு பலமான காளைங்க, உழுறதுக்கு உறுதியான கலப்பை, விதைக்கிறதுக்கு பெரிய நிலம், அப்புறம் மனசு நிறைய நம்பிக்கை. வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு வேண்ட எல்லாமே அவர்கிட்ட இருக்கு இல்லையா? ஆனா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிக்கல் வருது. கதையில இப்போ ஒரு சின்ன திருப்பம். அவர் வேலையை தொடங்க முயற்சி செஞ்சப்போ என்ன ஆகியிருக்கும்? இவ்வளவு தயாரா இருந்தாரே, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனை இதுதான். தர பாறை மாதிரி கெட்டியா இருந்துச்சு, கொஞ்சம் கூட இலக்கமா இல்ல. அவரோட கலப்பையால ஒரு அங்குலம் கூட நகர முடியல. பாவம் அந்த விவசாயி. எவ்வளவுதான் போராடி பார்த்திருப்பாரு. ஆனா கலப்பை உள்ளேயே போகல. சோ என்ன ஆச்சுன்னா, அவர் அவ்வளோ தயாரா இருந்தும் அவரால ஒரு வேலையும் செய்ய முடியல. எல்லாமே அப்படியே நின்னு போச்சு. சரி, எல்லாம் ஏன் இப்படி நின்னு போச்சு? நம்ம விவசாயி இப்போ அதுக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். முதல்ல அவரு தன்னோட பலமான காளைங்களை பாக்குறாரு. ஒருவேளை இதுங்களோட தப்பா இருக்குமோ, அதனாலதான் வேலை நடக்கலையான்னு யோசிக்கிறாரு. இல்லவே இல்ல. அந்த காளைங்க ரொம்ப பலமாவும் வேலை செய்ய ரொம்ப ஆர்வமாவும் இருந்துச்சு. அப்போ பிரச்சனை காளைங்க கிட்ட இல்ல, வேற எங்கேயோ தான் இருக்கு. அப்போ பிரச்சனை என்னதான்? காளைங்க நல்லாதான் இருக்கு, களைப்பையும் உறுதியாதான் இருக்கு. அப்ப வேற எதுவா இருக்கும்? அவரும் யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் நம்ம விவசாயி மேல அண்ணாந்து பாக்குறாரு. வானத்தை பார்த்ததும் அவருக்கு ஒண்ணு பழிச்சுன்னு புரியுது. இதுதான் விஷயமானு. ஆமாங்க, அந்த விடுபட்ட ஒரு விஷயம் மழை. அந்த கடினமான நிலத்தை உழுறதுக்கு ஏத்த மாதிரி மென்மையாக்க ஒரே ஒரு விஷயம்தான் தேவைப்பட்டுச்சு. அது மழைதான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஒரு அற்புதம் நடந்துச்சு. ரொம்ப நாளா அவர் காத்துட்டு இருந்த அந்த விஷயம் நடக்க போகுது. சொட்டு சொட்டுன்னு மெதுவா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவர் காத்துக்கிட்டு இருந்த அந்த மழைத்துளிங்க ஒவ்வொன்னும் அவரோட நம்பிக்கையா தரையில விழுது. ஆஹா, ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த மழை கடைசியா பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழையோட சக்தியை பாருங்க. பாறை மாதிரி இருந்த அந்த நிலம் இப்ப பஞ்சு மாதிரி மென்மையாயிடுச்சு. விதைகள் விதைக்க இப்போ சரியா இருக்கு. இப்போ நம்ம விவசாயி தன்னோட முக்கியமான வேலையை சந்தோஷமா செய்ய முடியுது. எல்லாம் அந்த மழை வந்ததால தான். சரி, அந்த விவசாயிக்கு மழை ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு எது அந்த மாதிரி ஒரு மழை? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மழை இல்லாம எப்படி இந்த உலகத்துல எதுவுமே ஒழுங்கா நடக்காதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் தேவை. நம்ம வாழ்க்கையில மத்த எல்லாத்தையும் சாத்தியமாக்குற அந்த ஸ்பெஷல் மழை என்னவா இருக்கும்? நினைச்சு பாருங்க. நமக்கு சக்தி தர்ற சாப்பாடு, நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிற தண்ணி, நமக்கு அன்பு தர்ற நம்ம குடும்பம், கத்துக் கொடுக்கிற நம்ம டீச்சர்ஸ், நம்மள சிரிக்க வைக்கிற நம்ம நண்பர்கள், இது எல்லாம் தான் நம்மளோட மழை. இதுங்க இல்லாம நம்மளால எதுவுமே சரியா செய்ய முடியாது இல்லையா? அந்த விவசாயியோட பெரிய வேலை எப்படி மழைய நம்பி இருந்துச்சோ, அதே மாதிரி தான் நம்மளோட பெரிய பெரிய கனவுகளும் பயணங்களும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்பி இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த உலகமே ஒழுங்கா இயங்குறதுக்கு மழையோட உதவி தேவைன்னு. இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த அத்தியாவசியமான மழைக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க? யோசிச்சு பாருங்க.